சித்தாலு மேல போட்டு ஊரே சேர்ந்து சாந்தி சட்டியை வச்சு அடிச்சு வரட்டினாங்க. என்ன பண்றது? நீ என்ன செஞ்ச? நானா? ஆமா. என்னையவா கேக்குற? ஆமா. என்னையெல்லாம் நாங்கள கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சோத்துக்கு என்ன செஞ்ச? சோத்துக்கு என்னடா செஞ்ச? சுண்ணா படிக்க போனோமா? எதுக்கு? சோத்துக்கு. என்ன கேக்குறீங்க? ஆமா. நிஷாந்தை பத்தி தெரியாது. தெரியாதே. மாப்பிள்ளை கேளுங்க. ஆமா. நிஷாந்தை பத்தி தெரியாது. கேளுங்கன்னு தம்பி சதீஷ், இந்த கொரோனா காலத்துல வேலையே இல்ல. ஆமா ஆமா. நிஷாந்தி நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்கி கிடந்திருக்கு. ஆமா. தூங்குற இடத்துல நம்ம வந்து நம்மளால டப்பா போடுவோம்ல. ஆமா. டப்பா போடுற மாதிரி நிஷாந்தி கனவு வந்து அப்பதான் ஒரு மாமனார் வந்து வீட்டை விட்டு ஒண்ணு கடிக்கலான்னு எந்திரிச்சு வெளியில வந்துருக்கு. ஐயோ, நிஷாந்தி கனவுல தூக்க வரிசையில எந்திரிச்சு போய் மாமனாரை புரிஞ்சு டக்கு அந்த நேரத்துல புருஷக்காரன் வந்து எங்க அப்பா என்னடி பண்றேன்னு சொல்லி சண்டை இழுத்து ஐயோ போய் டைவர்ஸ்ல நிக்குதியா. ஆமா ஆமா சாக்கா. இவங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு பார்த்தா வாசிக்கிறாரு தமிழ்காரன் அண்ணாவி. ஆமா, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? 2 வருஷமா வேலையே இல்ல. ஆளு போய் வீட்டுல படுத்து தூங்கி இருந்தவரு என்ன பண்ணாரு? தமிழ் வாசிக்கிற மாதிரி கனவு வந்துருச்சு. சரி, பக்கத்துல ஒரு மயம் படுத்து கிடந்திருக்கான். ஐயோ, இதுதான் ஜாக்குன்னு சொல்லி போட்டு நைட்டு 12 மணி இருக்கு. அறிவிச்ச பிடிச்சாங்க. அவர் பாட்டுக்கு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு சிந்துக்கு சக்குன்னு நைட்டு 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. இத சொல்றேன். சரி, இந்த அண்ணன் கதையில கேட்டா ரொம்ப வெக்க கூத்து. என்ன வெக்கம்? அவெல்லாம் குச்சி வச்சு வாசிக்கிறாங்க, மண்டை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. சரி, இவர் என்ன செஞ்சாரு? தீபாவளி எந்நேரமும் வச்சு வயல வச்சு சப்பிக்கிட்டே இருப்பாரா? ஆமா. பக்கத்துல போய் நிஷாந்தி படுத்துட்டா. ஐயா, நான் எப்ப விடியிற வரைக்கும் ஒரே கடலூருக்கு நான் எப்ப போனேன்? விடியிற வரைக்கும் ஒரே கீர்த்தனையா வாசி தள்ளி இருக்கிறாரு. வடியலையா? காலையில வாய் வலிச்சவனதான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நடப்பாங்க. பரவாயில்ல, அப்படி